ஹே காய்ஸ், நான் உங்கள் ஷேடோ பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்காவுடைய 4th சாப்டர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் 4th சாப்டர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயோங் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபினிக்ஸை பெசக்கர் மோடில் போய் அட்டாக் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோங் பார்த்தீங்கன்னா பெசக்கர் மோடில் ப்ளூ ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பெசக்கர் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மானாவை பூஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த மானாவை பூஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி இன்ஜுரிஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேயர் பார்த்தீங்கன்னா இது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எப்பயாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணாலும் இது இருக்கிறது சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மயங்க யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபினிக்ஸ் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் இருந்தால் என் மேலே கையை வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு ஐயோங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. பட் அந்த டைம் நம்ம ஒரு செயின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃபினிக்ஸை கட்டி போடுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோங்க தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நிற்கிறான். ஸோ அந்த இடம் அப்படியே கட்டாக உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஐயோங்கையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஐயோங்க பற்றி தெரியாதா உனக்கு? அவங்கெல்லாம் வர பீஸ்ட்லாம் ஒத்த கையில் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, இது 2 S ரேங்க் உள்ள ஒரு டேட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோங்க தூக்கிட்டு வெளியே வராங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டபோது பார்த்தீங்கன்னா ஹீரோ பொறுமையாக சொல்கிறான், ஃபயர் டெம்பிள் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் ஐயோங்கும் ஹீரோவும் டேட்டிங் போன மாதிரி யூடியூப்பில் எடுத்து போட்டு விட்டுனே பார்த்தீங்கன்னா அது நம்ம ஐயோங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்குறாங்க. இது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ்கிட்ட கற்றுறாங்க. அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோங்க இது ஒரு S ரேங்க் டென்ஷன், இது யாராலையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்துட்டு இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செத்திங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் அசோசியேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரை திறந்துட்டு உள்ளே பார்க்குறாரு. அவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயோங்க பார்த்தீங்கன்னா போட்டு அவங்களோட டீம்மேட்ஸை துவைச்சி எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்த அப்படியே கட் பண்ணால் வெளியே ஐயோங்கும் சவுத் கொரியா அசோசியேஷன் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயோங்க பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின பெசக்கர் மோடை பற்றி சவுத் கொரியா அசோசியேஷன் மாஸ்டர்கிட்ட ஐயோங் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் அசோசியேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கிம்மை பற்றி நீ என்ன நினைக்கிற ஃபைட் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் நான் மயக்கமானவரப்பு அந்த ஃபயர் ஃபினிக்ஸை ஹேண்டில் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட தோக்கடிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப ராக் ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோங் சொல்கிறாங்க, பாத்தியா என்னோட காய் எவ்வளோ திறமைசாலி, எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அசோசியேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐயோங்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் முன்னேறத்துக்கு ஆசை இருக்குதான், ஆனால் இவர் நிற்காமல் போய்கிட்டே இருக்காரு. எதனாலையும் இவரை ஸ்டாப் பண்ண முடியல, எதனால இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்லு மாஸ்டரான ஐயோங் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அசோசியேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா லவ்வுக்காக நம்ம நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோங்கிட்ட பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அந்த இடத்த கட் பண்ணால் அபிசோகத்து டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் காட்டுறாங்க. அந்த கேஸில் சுற்றி ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேசலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் லார்ட் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் உங்களுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் வேம்பயர் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய ஹூடியை கட்டிட்டு அவனை காட்டுறாங்க. ஸோ அவனும் ஒரு பிளேயர் தான். அவன் எந்த நாட்டுடைய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பிளேயர். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வரும். ஹீரோ ஒரு போர்ட்டில் வையா அபிசோகத்தோடைய டெப்த்துக்கு வந்துடுறான். ஸோ அந்த டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது போல். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்தவொடனே சந்தோஷத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் நான் தான் வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷனுடைய ஒரு மெம்பர், நான் இந்த
22 டிஸ்ட்ரிக்டோடைய மேனேஜர் நான் தான். என்னுடைய பேர் வந்து பால் பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அவன் என்னுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும் போதே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த பெக்கர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். கிம் தாகி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். ஒரு வழிகாட்டி இல்லைனா கூலிப்பாளைய வேலைக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிசோலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வேணாலும் ஆபத்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த அபிசோலத்தில் வந்து சுற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த அபிசோலத்தில் டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரக்கர்கள் வந்து எந்த நேரத்தில் வந்தாலும் வந்து தாக்குவாங்க. ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெக்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், எனக்கு அது மாதிரி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாலேருந்து ஒரு வாட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிஃபீடு மாதிரி ஒரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறது. அதுகிட்ட பார்த்தீங்கன்னா பெக்கர் ஜாக்கிரதை அப்படின்னு ஹீரோகிட்ட சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ராகரை வச்சு அசால்ட்டாக அந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ புரியுதா நான் எதுக்காக வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெக்கர்கிட்ட கேட்குறான். பெக்கர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம கிம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்ட்டை சுற்றி போட்டு தள்ளி வச்சுருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், பெக்கர் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ இந்த இடத்த சுற்றி யாருமே இல்லை, இந்த டைம் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபீனிக்ஸ் உதவி மூலிமா நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வரான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த மானா ஆம்பிளிஃபை ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆம்பிளிஃபை ஸ்டோனை எடுத்து உடைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவனுக்கு ஏகப்பட்ட மானா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு அந்த மானா அந்த 200 மானாவை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேட்டை உருவாக்கி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான டீமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஹீரோ யோசித்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறான். ஸோ கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியுமே ஆகணும்னு யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மானா ஆம்பிளிஃபை ஸ்டோனை உடைக்கிறான் ஹீரோ. உடச்சி பார்த்திங்கன்னா டீமன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஆன ஒரு போர்ட்டல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உருவாகுது. ஸோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் உள்ளே போய் கான்ட்ராக்ட் போடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேசல் இருக்குது. ஸோ கேசல் நோக்கி நம்ம ஹீரோ நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்கில்லோடைய மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணி தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன மாதிரியான பீஸ்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி ஒரு 3 டீமன் கேள் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்மளுடைய ட்ராகரையும் ஸ்டோன் ஸ்கில் பவரையும் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஹீரோ கெத்தாக நிற்கிறான் அந்த அட்டாக் டாஜ் பண்ணி. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ அந்த கிரியேச்சர்ஸோட பேர் பார்த்திங்கன்னா சக்கிபஸ். இது பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க்கு. ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா சக்கிபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். சக்கிபஸ் மூலிமா ஆண்களை கவர முடியும். ஸோ அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா மூளைச்சாலை விசையதுலேயும் ரிலேஷனை உருவாக்குறதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சக்கிபஸ் வந்து ஒரு பேர் போனதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ ஃபேஸ் ஃபஸ்ட்டு சக்கிபஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனுடைய ட்ராகர் ஃபஸ்ட்டு சக்கிபஸை மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சக்கிபஸும் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு விளையாட்டு காட்டிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஹேர் வச்சுருக்க ஒரு சக்கிபஸ் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாமிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கை போட்டு விடுது. ஹீரோவும் பார்த்திங்கன்னா மயங்கி தள்ளாடி ஏஞ்சி நிற்கிறான். என்கிட்ட மாட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சக்கிபஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்டக்க போகும்போது ஹீரோ செம்ம ஸ்பீடாக மூஞ்சிலே சக்கிபஸுக்கு ஒன்று வைக்கிறான். ஸோ மீதி இருக்க 2 சக்கிபஸும் பார்த்திங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பார்த்திங்கன்னா ஹீரோ அவனோட டெத்னிட் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வந்து அந்த 3 சக்கிபஸையும் பார்த்திங்கன்னா கீழே மண்டி போட வைக்கிறான். ஹீரோ பயன்படுத்தின அந்த டெக்னிக் ஸ்பீட்டால் பார்த்திங்கன்னா எந்த சக்கிபஸாலையும் ஹீரோவை நெருங்கி வர முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்னுடைய கான்ட்ராக்ட் போட்டுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி டெரராக போய் நின்று அந்த கான்ட்ராக்ட் போட ட்ரை பண்ணுறான். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இது உங்களுடைய கான்ட்ராக்ட் போடுறதுக்கான டார்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன அப்படின்னு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஹியூமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா
ஏகப்பட்ட சக்கிபஸ் பார்த்திங்கன்னா ஹீரோவே பார்த்துட்டு நிற்கிது. அதில் ஒரு சக்கிபஸ் பார்த்திங்கன்னா உங்களை என்னுடைய குயினுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சக்கிபஸ் பார்த்து ஹீரோவை பார்த்து ஒரு சக்கிபஸ் சொல்லுது. சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சக்கிபஸ் பார்த்திங்கன்னா கிராண்ட் சக்கிபஸ். அதோடய ரேங்க் பார்த்திங்கன்னா S+ அப்படிங்கிற மாரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஒரு பூ நிறைஞ்ச இடத்த காட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மனுஷங்களை பார்த்திங்கன்னா பேண்ட்டால் தொங்க விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சக்கிபஸ் போயிட்டு மை குயின் நம்மளுடைய பிளேஸுக்கு ஒரு ஹியூமன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கிபஸ் ஒரு குயினிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஹியூமனா நம்மளுடைய இடத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட அந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேசல் சும்மா வெடிச்சு சதறுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு ஏகப்பட்ட சக்கிபஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேசலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சக்கிபஸ் சொல்லுது, என் குயினுக்கு கண்டிப்பாக ஒன்று ஆஃபர் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கிபஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சக்கிபஸ் பார்த்தீங்கன்னா ஜன்னலை உடச்சிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டார்ஜ் பண்ணிவிட்டு அவனுடைய டெத்னைட் ஸ்பீட்டை வெளியே கொண்டு வரான். ஸோ வெளியே கொண்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வெடிச்சு தருது. வந்த எல்லா சக்கிபஸையும் முடிச்சுட்டு ஹீரோ யோசிக்கிறேன், என்னால் ஒரு சாதாரண சக்கிபஸ் கூட கான்ட்ராக்ட் போட முடியல, அதனால் இப்போ என்னுடைய டார்கெட் குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குயின் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் குயின் காத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெயின்ஸால் கவர் பண்ணப்பட்டு ஏகப்பட்ட ஹியூமன்ஸை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் எல்லா சக்கிபஸோடைய மதர் அண்டு குயின் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பேர் ரொசாரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க குயின்னு. நம்ம ஹீரோவுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா இவங்க தான் உங்களோட டார்கெட்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா ரொசாரியா என்னோடய டார்கெட்டா அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா ரொசாரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எஸ் தட் ரைட் ரோசரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்பெல்லிங்கை. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் லாங்குவேஜை பேச முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த குயின் நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜை பேசுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எப்படி ஹியூமன் லாங்குவேஜையும் பீஸ்ட் லாங்குவேஜையும் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, அது போல தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே குயிக்காகவே இந்த பொண்ணு புரிஞ்சிக்குதே அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஏம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எதுக்காக இங்கே வந்த, செல்வத்துக்காகவா இல்லை சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு போகிறதுக்கா இல்லைன்னா லஸ்ட்டுக்காக வந்தியான்னு குயின் கேட்கும் போது இல்லை போதும், நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ஒரு சமனிங்காக வந்திருக்கேன், சமனிங் பாஸ்ட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இந்த சமனிங் போஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்நேரம் உன்னுடைய பவர்லாம் ட்ரெயினாக இருக்கும், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு பொம்மை மாரி வச்சு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டென்டக்களை வச்சுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடுப்பாயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய டெத்னைட் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரான். வெளியே கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்லாம் கீழே விழுந்துருது. பட் என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோ அதில் டார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய செயின் ஸ்கில்லையும் அவனுடைய ட்ராகரையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏகப்பட்ட அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு குயினை பார்த்தீங்கன்னா சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைச்சில் முடிக்கிறவன் அதை உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன்னை ஒரே அட்டாக்ல முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ராகரில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டோன் ஸ்கில் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோனாக மாற்றி குயினை அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட கையில் வச்சுருக்க எல்லா ஸ்டோன் அவனுடைய பவர் அவனுடைய ட்ராகர்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குயின் பார்த்தீங்கன்னா ஒரு சொடுக்கு தான் போடுவாங்க. ஸோ சொட்டுக்கு போட்டோடனே பார்த்தீங்கன்னா அங்கே பறந்துகிட்டு இருக்கும்போது பறந்துருப்பான் இல்லையா, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாரி ஆரம்பிக்குது அவனுக்கு தோணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம டெலிபோர்ட்டேஷன் ஆகிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக தண்ணியில் விழுறான். ஆக்சுவலி அவன் பார்த்தீங்கன்னா இல்யூஷனில் இருக்கான். அதை ஹீரோவை பார்த்துட்டு சக்கிபஸ் குயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இதை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சக்கிபஸ் குயினுடைய டென்டக்கல்ல மாட்டிக்கிட்டு மயக்கம் அடைஞ்ச நிலையில் இருக்கான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சக்கிபஸ் குயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை படுக்க போட்டுட்டு ஹீரோவுடைய மெமரிஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டே அவனுக்கு இல்யூஷனை காட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோ இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இல்யூஷனில் ஒரு தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சேஞ்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே இருக்கான். ஸோ அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பாஸ் லைஃப்பில் இருக்கிற சின்ன குழந்தை கிம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நான் வந்து ஒரு ஹை ரேங்க் அவேக்னராக மாறுவேன், அவங்க நிறையா காசு சம்பாரிச்சு கொடுப்பேன், அதோட அவங்களுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. ஓ அப்படியே கிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கிம் நீ உன் உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஹீரோவை பற்றி பேசுவாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சோகமாக இது போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவனுடைய பாஸ் லைஃப் மெமரியை பார்த்தீங்கன்னா ரசிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு. ஸோ அவங்க வண்டி ஃபுல்லாக எரியிற மாதிரி காட்டுறாங்க, அவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா செத்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து அவங்க அங்கிளும் அவங்களுடைய அத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாதிரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா நினச்சி அங்கிள் ஃபீல் பண்ணுற மாதிரியும் ஹீரோவுக்கு இல்யூஷன் வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபுக்கு போயிட்டு ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்பில் புள்ளி இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ டக்குன்ட்டு அவனுடைய லக்கேஜை தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, ஸோ பாஸ்ட் லைஃப்பில் ஃப்யூச்சரில் தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் அவனுக்கு நினச்சி பார்த்துட்டு ஸோ அவங்க டீம்மேட்ஸ்லாம் ஒரு அண்ணன் வீக்னர் இவன் இதுக்கு தான் லைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறையா கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்த்துட்டு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய அங்கிள் ஆன்ட்டியை விட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ வெளியே வரான். ஸோ அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் அவனுக்கு தோணி இருக்குமே. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஹீரோ பார்த்திங்கன்னா குயினுடைய ஹிப்னாசிஸ் வலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கில்லாக ட்ரை பண்ணி பார்க்குறான், பட் எந்த ஸ்கில்லுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அவன்கிட்ட இருக்கிற 8 ஸ்கில்லில் ஒரே ஒரு ஸ்கில் தான் அவைலபிளாக இருக்குது. அது என்ன ஸ்கில்னா ப்ரெடிஷன் ஸ்கில் தான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ப்ரெடிஷன் ஸ்கில்லில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அவனுடைய இல்யூஷன்லாம் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம் பார்த்திங்கன்னா குயின் பார்த்திங்கன்னா இது இம்ப்ரெஸிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய மைண்டில் பார்த்திங்கன்னா ஆஸ்மோடியஸில் ஃபஸ்ட்டே வந்திருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அந்த குயின் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஸோ குயினுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ இருக்க உருவத்தை விட ரொம்ப யங்காக ரொம்ப வயசானவன் மாதிரி இருக்கான். ஏன்னா இவன் இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தா இவன் ஒரு யங்காக இருக்கானே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சரி இன்னும் முன்னோக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குயின் பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிங் வந்து ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஹீரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா நாமோடைய முகம் பதிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிங்கை பார்த்துட்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயும் நிற்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இல்யூஷனை பார்த்தீங்கன்னா உடைக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துட்டு ஹீரோ எங்கன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோவே இல்லை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களுக்கு பின்னாடி ட்ராகன் எடுத்து வச்சுட்டு ரொசீரா என்னுடைய சமனிங் போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ என்னோடய இல்யூஷன்லேருந்து தப்பிச்சிட்டியா, அந்த பொம்மை கத்தியை வச்சுட்டு என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதான்ட்டு சண்டை போட்டு பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா குயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட டென்டக்களை வச்சுட்டு ஹீரோவை கட்டி போட்டுட்டு நான் உன்னுடைய போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கடிக்கிறாங்க. ஸோ ரத்தம் பார்த்தீங்கன்னா பீச்சு அடிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா வழியில் கதறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட டார்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுடைய டீமன் கான்ட்ராக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. டீமன் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த குயின் மேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சார்ம் ஸ்கில் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோடைய சிஸ்டத்துலேருந்து. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா குயின் பார்த்தீங்கன்னா
குயின் போட்ட கான்ட்ராக்டால் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா குயின் சொல்கிறாங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிங்காலே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் இன்னும் ஒரு 1 டே விட்டு வரும். ஸோ பை கைஸ்.